வெல்கம் மேடம், வெல்கம். வெல்கம் டு சிங்கப்பூர். வெல்கம் மேடம். வெல்கம் மேடம். மேடம்க்கு ரெகக்னேஷன் பண்றதுக்காக பெண்கள் லேடிஸே எஸ்சிசி லீடர் வெல்கம் ஆன் ஸ்டேஜ். ஜென்ஸ் வந்து லேடிஸ் மட்டும் வாங்க ஸ்டேஜ் லெவல்ல. நல்ல ஒரு கிளாப்போட மேடம்க்கு நல்ல ரெகக்னேஷன். அதிர்ஷ்டசாலின்னு அதுல இன்னும் ஒரு 4 பேர் சூப்பரா இன்னைக்கு ஸ்டேஜுக்கு வர போறாங்க மேடம் கையில ரெகக்னேஷன் வாங்குறதுக்காக. அதுக்கு இந்த தொழில் வாய்ப்பை தொடங்கி இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் டிஸ்ட்ரிபியூட்டரா வந்திருக்காங்க அகிலா பரமேஷ்குமார். வெல்கம் ஆன் தி ஸ்டேஜ். நல்ல ஒரு கிளாப். மேடம் கையில ரெகக்னேஷன் வாங்குறாங்க. எங்க அழிவுங்க அப்படியே இந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க. கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க மேடம் பின்னாடி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடுத்தது தொழிலாய்ப்பை ஸ்டார்ட் பண்ணி அடுத்து நம்ம தொழிலாய்ப்பை ஸ்டார்ட் பண்ணி தொடர்ச்சியா நன்றிப்பா இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணி அடுத்த தொடர்ச்சியா என்ன பண்றாங்க ரீட்டைல்ல நிறைய அச்சீவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால ஸ்டார் டிஸ்ட்ரிபியூட்டரா வந்திருக்காங்க முத்துசெல்வி மேடம். வெல்கம் ஆன் தி ஸ்டேஜ். வாழ்த்துக்கள் மேடம். இவங்களை தொடர்ந்து அடுத்து ஸ்டார் டிஸ்ட்ரிபியூட்டரா வந்திருக்காங்க. வாழ்த்துக்கள். ரிஷியா மேடம்
ஸ்டார் டிஸ்ட்ரிபியூட்டர் நல்ல ஒரு கிளாப்போட அவங்களுக்கு நல்லா இருக்கு. கனி மேடம், வாழ்த்துக்கள் மேடம். வாழ்த்துக்கள். ஓகே, இவங்க தெரிஞ்ச பிஸ்னஸை கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு திறமையை வளர்த்துக்கிட்டு நாலேஜை வளர்த்துக்கிட்டு என்னால சூப்பரா பண்ண முடியும் ஹோம் சாப்பி அச்சீவரா வந்திருக்காங்க வசந்தாமணி மேடம். வெல்கம் ஆன் தி ஸ்டேஜ். நல்ல ஒரு கிளாப். வாழ்த்துக்கள் மேடம். அடுத்து இவங்க தொடர்ந்து அமுதா மேடம். வெல்கம் ஆன் தி ஸ்டேஜ். முன்னாடி தான் பண்ணிருக்கீங்களா? வாழ்த்துக்கள் மேடம். நல்லா ஒரு கிளாப் உங்களுக்கு. அமுதா மேடம் தொடர்ந்து அடுத்து பிரியா மேடம், ஹோம் சாபி அச்சீவர். வெல்கம் ஆன் தி ஸ்டேஜ். போட்டுங்க. நல்ல வாழ்த்துக்கள். பெண்களா இருந்து வெளியே போனோம் அப்படின்னா பல தடைகளை தாண்டி ஜெயிக்கணும். ஆனா இங்க என்ன பண்றாங்க, ஜெயிச்சிரும் நல்ல ஒரு மோட்டிவேஷனோட ஜெயிக்க வச்சு அழகு பார்க்குற இண்டஸ்ட்ரி தான் மைலஸ் இண்டஸ்ட்ரி. அதுவும் இன்னைக்கு நம்ம மேடமோட கையால ரெகக்னேஷன் வாங்கியிருக்காங்க. நல்ல ஒரு கிளாப். ஓகே, இப்போ நீங்க ஆவலா காத்திருந்த அந்த நிறைவு வந்தாச்சு. மேடமோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்கறதுக்கு நல்ல ஒரு உற்சாகமான கிளாப்போட மேடம் மேக்கிங் பண்றோம். நல்லா சென்டர்ல நின்றுட்டு இருக்கவங்க அப்படியே கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வந்துருங்க. மேடம் முன்னாடி குயிக்கா வாங்க. அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். உற்சாகமா இருக்கிறோமா? பார்க்கும்போது தெரியுதுங்க, திருப்பூர் தாங்க பயங்கர உற்சாகம் இல்லையா? இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ரொம்ப நான் பெருமைப்படுறேங்க. ஓகேவா? ஏன்னா இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் கடவுளால் ஆசீர்வாதம் பெற்றவங்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த அண்ணா. ஓகேங்களா? செல்லமு சாருக்கு என் ஃபேமிலி சார்பா என்னைக்குமே இந்த தலைமுறையில் இங்க தலைமுறைக்கும் அவர் கண்டிப்பா நன்றிகள் பண்றாங்க. பாருங்க, சாதாரணமா வீடு உண்டு, விவசாயம் உண்டு, தறி உண்டு வாழ்ந்த செல்வமணிக்கு இவ்வளவு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இருக்குங்களா? இன்னைக்கு ஒரு படத்திலையும் மட்டும் சினிமாவை பார்ப்போம் இல்லையா? எல்லாமே பார்ப்போமா? மூவி பார்ப்போம். அதுல வரும்போது ஏழைய வருவாங்க, படம் முடியும்போது கோடீஸ்வரன் வருவாங்க இல்லையா? பார்ப்போம். நம்மளுக்கு ஆசை இருக்கும், என்னடா 3 மணி நேரத்துல கோடீஸ்வரன் ஆகிட்டாங்க. அது நடக்குமா? சாத்தியமா? ஆனா மைலஸ்டீன் பொறுத்த வரைக்கும் 3 வருஷம் வாய்ப்பு கொடுத்த லீடரோட, சப்போர்ட் பண்ற லீடரோட அவங்க கையை விடாம நான் கொடுத்த இருப்பேன். ஓகேங்களா? எங்க மீட்டிங் கூப்பிட்டாலும், எங்க ட்ரைனிங் கூப்பிட்டாலும், எங்க கவுன்சிலிங் கூடவே இருந்து பாருங்களேன். 3 வருஷம் கழிச்சு திரும்பி பாருங்க, இந்த பிசினஸ்ல கூட வருமானம், அதிகபட்ச வருமானம் மாசத்துல 3 to 4 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பீங்க. அனுபவம் கூட பேசிருக்கிறேன், பொய்ச்சு இல்லை. ஓகேவா? என்னோட அனுபவம் இதுங்க. இன்னைக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பு எடுத்து கரெக்டாக 11 வருஷம் கம்ப்ளீட் 12வது வருஷம் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஓகேங்களா? என்னோட பேர் செல்வமணி குமரேசன். எங்க ஊர் வந்து சின்னத்தால வரங்க. இந்த பிசினஸ் வாய்ப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வாய்ப்பு பத்தி எந்த ஒரு அனுபவமே இல்லை. கம்பெனி கேட்டிருக்க, அனுபவம் கேட்டிருக்கா? நீ படிச்சிருக்கிறியா? எவ்வளவு படிச்சிருக்கிற? நீ ஆனா பெண்ணா, நெட்டையா, குட்டையா, நீ சிகப்பா இருக்கிறியா, கருப்பா இருக்கிறியா, ஜாதி மதம் எதுவுமே கேட்கலீங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்கறாங்க, நீ பணம் சம்பாதிக்கணுமா, உன்னோட கனவுகள் நிறைவேறணுமா, ஒரு பங்களாவோட வசிக்கணுமா, உன்னோட தலைமுறை கோடீஸ்வரர் தலைமுறையை மாத்தணுமா, எங்க கூட வா. அதுதான் சொல்றாங்க, லீடர்ஸ் அதான் சொல்றாங்க, கம்பெனி அதான் சொல்றாங்க. ஜாயின் பண்ணிட்டா வருமானம் வரும் யாருமே சொன்னாங்களா? யாரும் சொன்னாங்களா? தவறு. ஜாயின் பண்ணி எப்படி வருமானம் வரும்? நீ ஜாயின் பண்ண
செஞ்சிட வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, நீங்க எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம், உனக்கு வாரம் 2,50,000 கம்பெனி கொடுக்கும் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு சொல்லுவாங்களா? ஆனா இந்த பிசினஸ் ஸ்டார்டிங்ல இன்னைக்கு நிறைய ஜாயின் பண்ணவங்களுக்கு தெரியும், கூப்பிட்டுருப்போம் வரமாட்டாங்க இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் பிளான் பண்ணிட்டு நம்ம கொண்டாந்து எப்படியும் அதில் கோடீஸ்வரனா மாற்றணும், கோடீஸ்வரியா மாற்றணும், பிளான் பண்ணணும் நம்ம. அந்தாங்களா அதாங்க சொல்றேன், மைலஸ்டோன் மார்க்கெட் அதான் சொன்னேன், கடவுளால் ஆசீர்வாதம் பண்ணுறவங்க மட்டும் தான் கிடைக்கும்னு சொன்னேன். ஓகேங்களா? கூப்பிடு வரல பரவாயில்ல, அப்போ உங்களுக்கு என்ன இன்னும் அதிக வேகம் வரணும். அவங்க எப்போ வருவாங்க தெரியுமா? நீங்கள் இந்த பிசினஸ் சம்பாதிச்சு குறிப்பிட்ட ரேங்க் வந்து உங்களோட மாற்றங்களை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க வருவாங்க, தேடி வருவாங்க. செல்வமணிக்கு அப்படிதாங்க, ஸ்டார்டிங்ல பிசினஸ் ஜாயின் பண்ணிட்டு போய் பார்த்தா மேலங்களையும் பார்ப்பாங்க. என் பொழப்பு கடைக்கு வந்துட்டேன், நான் பண்ண உனக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கா, நீ சம்பாதிச்சுட்டு வா. இந்த மாதிரி சொன்ன நபர்கள் இன்னைக்கும் சொல்றீங்க, அன்னைக்கு என்ன பண்ணாங்களோ அதை இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நல்ல டூலர்ஸ் தான் அந்த வண்டிக்கும் இன்னைக்கு இல்லை, ஃபைனான்ஸ் கார்டு போயிட்டு. ஓகேங்களா? யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு நிமிஷம் யோசிங்களேன். செய்யற வேலையை செஞ்சு யாராவது லைஃப்ல மாற்றம் கிடைச்சிருக்கா? நீங்க இப்ப நம்ம இருக்கோங்க, யாரும் சும்மா இல்லை. நம்ம தாத்தா வேலை செஞ்சாங்க, நம்ம அப்பா செஞ்சாங்க, இது வரைக்கும் நம்ம வேலை செஞ்சுட்டு தாங்க இருந்தோம். எவ்வளவு பேங்க்ல பேலன்ஸ் வச்சிருக்கோம் இருக்கா? பேசல முடியாது. எனக்கு ஃபேமிலியில் வச்சு தான் நான். ஓகேவா? யாருமே இல்லை, நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி. ஓகேங்களா? கண்டிப்பா மேடம் சொல்றது உண்மை. இன்னைக்கு கிடைச்சப்ப இது வரைக்கும் ஓடியாச்சு, நம்ம லைஃப்ல மாற்றம் கிடைக்கல, இனிமேலும் அந்த வேலையை செஞ்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் யோசிங்க. இங்க இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா? இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா? நிறைய பேர் சொல்லுவாங்க, அதுல போய் அவ்வளவு பணம் கட்டினேன் போச்சு, வேலையை விட்டு போட்டு வெடி விடிய ஓடுனேன், சம்பாதிக்க முடியல. நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த செல்வம் இன்னைக்கு சொல்றாங்க, மைலஸ்டோன் மார்க்கெட்டிங் எடுத்து 12வது வருஷம். இன்னைக்கு என்னோட லைஃப்ல நினைச்சு பார்க்க முடியாத மாற்றங்கள் உங்க முன்னாடி சத கோடீஸ்வரி இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேங்க. நம்ம எப்படிப்பட்ட கம்பெனிக்குள்ள வந்திருக்கிறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ஓகேங்களா? எப்படிப்பட்ட மேனேஜ்மெண்ட்ல வந்திருக்கோம், சம்பாதிச்சு லீடர்ஸ் பார்க்கணும், சாதிச்சவங்களை பார்க்கணும், அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். வெளியில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, ஆயிரம் சொல்லுவாங்க, ஐடியா கொடுக்குறவங்க ஏதாச்சும் 1000 ரூபாய் கொடுத்தா நீங்க அவங்க சொல்றது கேளுங்க, ஒரு 10,000 கொடுத்தா அவங்க சொல்றது கேளுங்க. உங்க குழந்தைய படிக்க வைக்கிறதுக்காக நீங்க கேளுங்க, ஒரு 1 லட்ச ரூபாய் கேட்டு பாருங்க, கொடுத்துட்டாங்க இந்த பிசினஸ் நீங்க பண்ண வேண்டாம். ஓகேங்களா? நல்லா நிறைய கடந்து வந்து விடுங்க. இந்த பிசினஸ் வர்றதுக்கு முன்னாடி 25 லட்ச ரூபாய் கடனோட, கடனுக்கு வட்டி கட்ட முடியாம சொந்த பந்தங்களுக்கு தெரியாது, என்ன வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டிடுவோம், யாருமே தெரியாது, வெளியவே தெரியாது. அப்படி கட்டும்போது பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் என்ன சரிங்களா, வட்டியும் கட்ட முடியல, வட்டிக்கு வாங்கி வட்டி கட்ட முடியல. அப்போதான் அவமானப்படுற கண்டிஷன், என்ன பண்ணுறதுன்னு தெரியும் அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிதுங்க. நான் வாய்ப்பை கேட்டேன், நம்பிக்கை இல்லை. வாரம் 2,10,000 ரூபாயா? நம்ம தறி போட்டுக்கிறோம், தறியில் பாண்டால் வேலை செய்கிறாங்க, விவசாயம் இருக்குது, எருமை இருக்கிறோம், காய் நடுறோம், தென்னந்தோப்பு இருக்குது, இவ்வளவெல்லாம் இருக்குது. ஆனால் வட்டியும் கூட கட்ட முடியல. இதில் போய் ஒன்றுமே பண்ண வேண்டாமாம்மா, ஒரு கூட பொருளை வாங்க இவ்வளோ சம்பாதிக்கலாம் சொன்னால் நம்ப முடியுதா? புதுசாக வந்தவங்க என்ன நினச்சிருப்பீங்க தெரியுமா? எனக்கு ஏற்கனவே காது குத்தி இருக்கு, சரி கூப்பிட்டாங்க போய் என்னன்னு பார்ப்போம். அந்த மாதிரி பார்த்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க. நான் சொல்றேன், என்னோட அனுபவம் அது. நான் அப்படித்தாங்க இருந்தேன். நான் வந்து என்ன நினைச்சு, வாரம் 2,10,000 எனக்கு வேண்டாம், வாரம் 2,000 ரூபாய் கிடைச்சா போதும். வாரம் 2,10,000 நம்ப மாட்டோம், அவ்வளவு பணம் நமக்கு வேண்டாமப்பா, அது தவற இருக்குமோ, 2,10,000 ரூபாயா நம்ப மாட்டோம் இல்லையா? வாரம் 2,000 கண்டிப்பா எனக்கு அப்படி நினைச்சு, வாரம் 2,000 கிடைச்சா போதும், நமக்கு அவ்வளோலாம் வேண்டாம். எதுக்கு? வட்டிவாது கொஞ்சம் கட்ட முடியும் இல்லையா? கொஞ்சம் சைடு பிசினஸா இருக்கட்டுமே, விவசாயம் இருக்கு, தறி 2வது பிசினஸ், 3வது பிசினஸா எடுக்குமே அப்படின்னு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேங்களா? அன்னைக்கும் சொல்றேன், ஃபேமிலி அடிக்கொண்டு பிசினஸ் வந்தேன். ஓகேங்களா? நான் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி முடிவு பண்ணுங்க, இது மாதிரி பிசினஸ்ல வந்துட்டு ஒரு மீட்டிங் பார்த்துட்டு நான் முடிவு பண்ணேன், இந்த பிசினஸ்ல ஓகேங்களா இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. நான் மனசுல முடிவு பண்ணேன், இந்த பிசினஸ்ல 100 கோடி ரூபாய் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மனநிலையை உருவாக்கிட்டு நான். ஓகேங்களா? அந்த மைண்ட் செட் உருவாக்குனேன். ஏன் சொல்லுங்க, ஏன் உருவாக்குனேன்? பேசலாம் இல்லையா? என்னங்க கூட கோவமா நீங்களா? ஏன் எனக்கு அப்படி இருந்துச்சு? அப்பதாங்க பிசினஸ் நேசிப்படமோ ஒண்ணு வேண்டாங்க. நீங்க 1 கோடி ரூபாய் பிசினஸ் பண்றவங்க மைண்ட் எப்படி இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? தூக்கத்துலையும் கூட அப்பா என்ன பண்ணலாம், இத்தனை மணிக்கு என்ன பண்ணலாம், எல்லாம் அப்படியே யோசிச்சு பிளான் பண்ணுவோம். கரெக்டா பண்ணுவோம், பண்ண மாட்டோமா? எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், அங்க போகணும், எல்லாம் பிளான் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒண்ணுமே போட்டினா பிளான் வருமா? இங்க கொடுத்த உடனே பொருளை வாங்கிக்கிறோம், எப்படிங்க பிளான் பண்ணுவோம்? கிடைச்சா கிடைக்கும், போட்டு கேட்க பிபி, கிடைச்சா லாபம், கிடைக்கலன்னு பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி ஒர்க் பண்றோம். நான் அப்படி ஒர்க் பண்ணலீங்க. இந்த பிசினஸ்க்குள்ள 100 கோடி ரூபாய் போட்டுக்கிற மனசுல ரூபாக்குனேன். வெறித்தனமான உழைப்பை போட்டேன், பார்ட் டைம் ஸ்டார்ட் உழைப்பு போட்டேன். வாரம் 3000 ரூபாய் எனக்கு 2 மாசம் முடியும் போதே வந்துருச்சுங்க. 3வது மாசம் வாரம் 3000 ரூபாய் இன்கம் வந்துச்சுங்க எனக்கு. வாரம் 3000 அன்னைக்கு அப்படி இருக்குன்னா நானும் சாப்பிட்டோம், பிசினஸ் பண்ணோம். இனிமேலும் பழைய வேலையை செஞ்சுட்டு தான் முட்டாள். நம்ம பையனோட லைஃப் கண்டிப்பா ஒண்ணுமே பண்ண முடியாது.
இருக்கிறத விற்று தான் கடன் கட்டணும். நீங்கள் விவசாயத்தை பாருங்கள், தறி பாருங்கள். நான் பார்த்துக்கிற பிஸ்னஸ் ஃபுல் டைம் வந்தாச்சு. மறுபடியும் ஒரு 3 மாதம் தனியாக தாங்க நான் பண்ணினேன். இப்போ காலையில் வரும்போது நினச்சிட்டு வந்தேன். நான் திருப்பூர் மீட்டிங் வருவேன். தாராவரம் எங்கேருந்து பஸ் ஏறி தாராவரம் வந்து இறங்கி தாராவரத்துக்கு திருப்பூர் வண்டி ஏறுவேன். இறங்கி பஸ் ஸ்டாண்டில் இறங்கணும். இறங்கிட்டு ஆட்டோ எடுத்து வந்தால் கூட பணம் வேணும் இல்லையா? பணம் கொடுக்க முடியாது. அதுக்கு நடந்தே வருவேன். அப்படியே வேர்த்து போத்துங்க. அப்போ அங்கே மீட்டிங் நடக்குது என்ஜாய் சொல்கிறதுல. அப்படியே வரும்போது உடம்புல அப்படியே நனைஞ்சு வேர்த்து புடவை எல்லாம் நனைஞ்சிடும். அப்படியே ஏறுவேன். முகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா புகுத்து பவுடர் அடிச்சுலாம் புகுத்து போய் அப்படியே வருவேன். அப்படியே வந்து பார்த்தா நம்ம டீமில் வர சொல்லி போய் யாருமே வந்துருக்க மாட்டாங்க. என் டீமில் யாரையும் வந்துருக்க மாட்டாங்க. என்ன ஒன்று வதுக்க போயிருமா? மீட்டிங் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு நல்ல மோட்டிவேஷன் லீடர்ஸ்லாம் பேசுவாங்க இல்லையா? அந்த வெறித்தனத்தோட கிளம்பி போய் அப்படியே ஃபீல்ட் ஒர்க் பண்ணுவேன். அப்படியே படிப்படியாக டீம் உருவாக்கி பஸ்ஸில் வந்து டீம் உருவாக்கி அதுக்கப்புறம் 6 மாதம் முடியும் போது அதிகபட்ச வருமானம் எனக்கு வாரத்தில் 9,000 வந்துச்சுங்க. அதிகபட்ச வருமானம் எனக்கு சொகுசாகவே இருக்கிறதா. விவசாயம் ஒன்று விவசாயத்தில் நினைச்சாலும் வெளியே போகவே தெரியாது எனக்கு. எனக்கு சாலரி போய் இதெல்லாம் சொன்னோம்னா சாலரி வாங்கி கம்பெனி போக வேண்டாம், பழைய வேலையை செஞ்சு கம்பெனி நீ சம்பாதிக்க வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் அப்படிம்பாங்க இல்லையா? நான் சொல்லவே மாட்டேன். நான் கஷ்டத்தை சொல்லவே மாட்டேன். எங்களுக்கு அவ்வளோ சிரமமாக இருக்குது. நடந்து வந்து மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு நைட் வரைக்கும் சுற்றி அடிச்சு போகும்போது அப்படி முடியாதுங்க. அவ்வளோ சிரமமாக இருக்கும். ஏன்னா லைஃப்பில் நம்ம பையன் ஒருத்தர் இருக்கிற அவனுக்கு பெரிய லைஃப் அவனுக்கு உருவாக்கணும். ஓகேங்களா? என்னோட ஆசை தெரியுமா? என் பையனுக்கு நல்ல ஒரு கல்வி, நல்ல ஒரு எஜுகேஷன் அவனுக்கு கொடுக்கணும். அந்த கனவை என்றைக்குமே எனக்கு இருக்குங்க. கடன் இல்லாத ஒரு லைஃப் அவனுக்கு உருவாக்கி வைக்கணும். 2வது 3வது வந்து வயசானதுக்கப்புறம் பையனை கையேந்தக்கூடாது. நானே என் புருஷனும் அவனை கையேந்தாமல் அவங்கள எதிர்பார்க்காம நான் செலவு பண்ணணும். அந்த மாதிரி மைண்ட் செட் என்றைக்குமே எனக்கு இருந்துச்சு. இந்த பிஸ்னஸ் கிடச்சா விடுவேனா நான் சொல்லவே மாட்டாங்க. அவ்வளோ சிரமப்பட்டு கரெக்டாக 6வது மாதம் முடியும் போது அதிகபட்சம் 9,000 வருமானம் வந்துச்சு. அப்போ நானே சார் சேர்த்து முடிவு பண்ணோம், இனிமேல் விவசாயம் வேண்டாம், தறி வேண்டாம், எல்லாம் விடுங்கன்னு சொல்லிட்டு எருமையெல்லாம் பிடிச்சி விட்டாச்சு, தறி விட்டாச்சு, தோட்டத்தை குத்தாய் விட்டாச்சு. 2 பேர் சேர்ந்து ஆரம்பித்தாங்க பிஸ்னஸ். கரெக்டாக 1 லட்ச ரூபா கார். எதுக்கு? சொகுசாக போகிறதுக்கா? இல்லைங்க சார், பிஸ்னஸ்க்காக நம்ம கூட வந்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? கார் சொகுசாக போகிறப்ப இன்னைக்கு வரைக்கும் நான் கார் வச்சுருக்கேங்க. எனக்காக நான் கார் கண்டிப்பாக என் ஃபேமிலிக்காக நான் வாங்கலைங்க, என் டீமுக்காக தான் இன்னைக்கு வரைக்கும் நான் கார் வாங்கிட்டு இருக்கேன். டீமுக்காக 1 லட்ச ரூபா கார் வாங்கியாச்சுங்க. 2 பேர் சேர்ந்து பண்ண ஆரம்பித்தோம். நல்ல வெறித்தனமான உழைப்புங்க. கண்டிப்பாக லைஃப்பில் இதை வச்சு கடனை கட்ட முடியும். எனக்கு ஒரு கனவு எழுதுங்க. பிஸ்னஸ்ல வந்து மீட்டிங்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, பெரிய ஒரு கனவு. என்ன கனவு தெரியுமா? கார்ல போற கனவு ஃபர்ஸ்ட் வரலைங்க சார். கடன் கட்டுறதுக்கு எப்படி சார் வரும்? ஃபர்ஸ்ட் கடனை கட்டி கடன் இல்லாத ஒரு நாளாவது நிம்மதியா தூங்கணும் அப்படிங்கிற கனவு மட்டும் எனக்கு வந்துச்சு. சொல்லுவாங்க ஜாயின் பண்ணி கைட்டு ஒரு 10-20 நாளே சொன்னாரு. என்ன சொன்னாங்கன்னா, இங்க பாருங்க மேடம், 6 மாசம் முடியுதுன்னா கண்டிப்பா இந்த பிசினஸ்ல நீங்க கார் வாங்குவீங்க அப்படின்னாரு. எனக்கா அப்படியே கொலை வெறியா இருந்துச்சு. என்ன நினைப்போம், இருக்கிற மொல்லை கட்ட முடியல, இவ்வளவு பிரச்சனை நான் ஓட்டிட்டு இருக்கேன், காராமா கம்ப்ளைண்ட் பண்ணி கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன் மனசுக்குள்ள நினைச்சேன். வெளியில சிரிச்சுட்டு ஆமாங்க சார் வெளியில சொல்ல முடியுமா? சரி வாங்கி கொடுத்தா சந்தோஷம் தானே. அதனால மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு வெளியில வந்து ஆமாங்க சார் கண்டிப்பா வாங்குங்க சார். ஆனால் வார்த்தை கொடுத்து உதட்டோட கூட சொன்னேன், மனசெல்லாம் சொல்லல. நம்பிக்கை இல்லை. எப்படி 6 மாசத்துக்கு கார் வாங்க முடியும்? அவர் சொன்ன மாதிரி 1 லட்ச ரூபா கார் வாங்கினேன். ஓகேங்களா? 1 லட்ச ரூபா கார். அன்னைக்கு 1 லட்சம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் தானே. கார் இல்லைங்க, டூலருந்து நல்ல வண்டி மட்டும் இல்லை, அவ்வளோ விவசாயம் இருக்கு, பல கோடிக்கு லேண்ட் இருக்கிறது இருந்து என்னங்க பண்ண முடியும்? வித்தா வாங்க முடியும். 1 லட்ச ரூபா கார் வாங்குறது சந்தோஷம். இன்னைக்கு 30 லட்ச ரூபா கார்ல வந்திருக்கேன் நான், சந்தோஷம் கிடைக்கும். 1 லட்ச ரூபா கார் அவ்வளோ சந்தோஷம். கார் வாங்குறது அவ்வளோ சந்தோஷம். 2 பேரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுங்க, வெறித்தனமாக பண்ணுங்க. கரெக்டாக அதை பண்ணும்போது நிறைய தேவையை பூர்த்தி விடுனேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2வது கார் வாங்கினேன், புது கார் எடுத்தேன். 4.25 லட்ச ரூபா இல்லை, டாடா இண்டியா. அதுக்கப்புறம் கடன் ஃபுல்லாக கட்டி முடித்தேன், வட்டி கட்டி முடிச்சு கடன் ஃபுல்லாக கட்டி முடித்தேன். அதுக்கப்புறம் 3வது கார் எடுத்தேங்க. கடன்லாம் கட்டி முடிச்சுட்டு நிம்மதியா அப்பா கடனை கட்டி முடிச்சு எனக்கு மனசு சந்தோஷம். கோடீஸ்வரி ஆகிட்டேன்டா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சேன். கோடீஸ்வரன் ஆகிட்டேன், நான் கோடீஸ்வரி ஆகிட்டேன் அப்படின்னா நீ கடன் இல்லாத ஒரு லைஃப் கொடுக்குற சந்தோஷம் எதுவுமே கொடுக்காதுங்க. உண்மையே இல்லையா? கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 3வது கார் வாங்கினேங்க. 5 லட்சம் பேர் ஹோண்டா சிட்டி வாங்கினேன். அதுக்கப்புறம் சம்பாதிச்ச வருமானத்தை வச்சு நிறைய கோல்டு வாங்கினோம். வீடு 1 கோடி ரூபாய் வீடு கட்டினேன். ஏன்னா வீடு ஓட்டு வீடு தான். ஓகேங்களா? வீடு கட்டியாச்சு. அதுக்கப்புறம் லைஃப்ல மெம்பரும் என்னென்னலாம் வாங்கணும், என்னென்னலாம் சாதிக்கணும். உண்மையிலே சொல்ல போனால் வாரமான அக்கௌண்ட்ல ஏறும் பாருங்க, அவ்வளோ சந்தோஷமா இருக்கும்.
வாரம் ஆனா புதன்கிழமையானா ஆசை இருக்கா? இருக்கு. ஆனா உங்களுக்கு என்னங்க, மூளைக்கு வேலை கொடுக்கணும். ஓகேங்களா? இது வந்து ஹார்ட் ஒர்க் கிடையாது, ஸ்மார்ட் ஒர்க். ஓகேங்களா? ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு என்ன, மூளைக்கு நிறைய வேலை கொடுக்கணும். அதை பண்ணிங்க போது ஜெயிச்சிடலாம். என்ன ஹார்ட் ஒர்க்கா வந்து அப்படியே ஏசிக்கல் நீட்டு ஜம்மு கை இருக்கிறோமா இல்லையா? சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறோமா இல்லையா? பழசுல என்ன கஷ்டம் தான் எல்லாம் மறந்து தானே உட்காந்துருக்கிறோம். அதேங்க பிசினஸ், அதுக்காகவே ஃபர்ஸ்ட் வரணும். ஓகேங்களா? எங்க வீட்டுக்காரர் சொல்லுவாரு, நீ பிசினஸ்ல கோவத்துக்கு முன்னாடி பயங்கர கோவப்படுங்க, எதை சொன்னாலும் கூட சண்டைக்கு வருவேன், வீட்டுக்குள்ள பயங்கர கோவம் வரும் உனக்கு, எப்படி மழுத்தனமா இருக்கிறேன் அப்படிப்பாங்க. நான் பிசினஸ் அந்த அளவுக்கு நீ மாத்திருச்சு. இந்த மழுத்தனமா இருக்க நீ வாழ்க்கை ஜெயிக்கணும். அதுக்காக நீ பிசினஸ் போ, நீ பிசினஸ் தான் பண்ணணும் அப்படின்னாங்க. ஏன் தெரியுமா? ரோசம்லாம் இல்லாம உங்களோட சண்டை போடாம நீ நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி உண்மையிலேயே அந்த அளவுக்கு நீ மாத்திச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு கட்டியாச்சு. இன்னைக்கு நான் வந்திருக்கிற காரு 30 லட்ச ரூபா மகேந்திர எக்ஸ்யூவி ஆட்டோமேட்டிக் டாப் எண்டு 30 லட்ச ரூபா கார் தான் நீங்க வந்திருக்கீங்க. கார் வாங்க கார் பார்க்கிங்ல போய் பாருங்க. ஓகேவா? ஓகேவா? என்னோட பேன் கார்டு இருக்குது தர்றேன், போட்டு பாருங்க எவ்வளவு சம்பாதிச்சுக்கிறேன் அப்படின்னு. இந்த பொய் ரேசத்துக்கு யாருமே இங்கே வரலீங்க. ஓகேங்களா? பொய் ரேஸ் வரைக்கும் யாருமே கிடையாது. என்னோட பேன் கார்டை தர்றேன், நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு. ஓகேங்களா? சாதாரண வாய்ப்பு இல்லைங்குது. உண்மையிலேயே செல்வமணி உண்மையிலேயே இந்த பிசினஸ் போய் வரல அப்படின்னா எந்த தெரியாம போயிருப்பேன். பையன் இன்னைக்கு சொல்லுவா, அம்மா இந்த வாய்ப்பு மட்டும் கிடைக்க என்னமா பண்ணியிருக்கணுமோ, இப்படிமா நீ படிக்க வச்சிருப்பீங்க. என் பையன் இன்னைக்கு அப்படியே ஆதங்கப்படுவார், வாய்ப்பு கிடைக்காம என்னமா பண்ணியிருப்பீங்க அப்படின்பா. ஓகேங்களா? இன்னைக்கு என் பையன் என்ன சொல்லுவா, அம்மா நீ கிரேட்டுங்கம்மா, நீங்க அம்மா உண்மையிலேயே நீ கிரேட்டுங்கம்மா, நீங்க எனக்கு கிடைச்ச பேசலுங்கம்மா, நீங்க எனக்கு அப்படின்பா பையன். அது உங்களுக்கு வேணுமா? பையன் அப்படி சொல்லி நம்ம கேட்காம அதெல்லாம் கிடைக்கணும். கேட்காம கிடைக்கணும்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வருமானம் வரணும். ஓகேவா? வந்துச்சுன்னா அங்கீகாரம் இருக்குமா இருக்காதா? இங்க பணம் மட்டும் பணம் வரும்போது அங்கீகாரம் புகழ் எல்லாமே கிடைக்குது. இப்போ ஐடிசி நான் இந்த இடத்துக்கு வந்தேன், சொல்லிட்டேன் சார் எனக்கு மாலை வைங்க சார்பு போடுங்க சொன்னேன். நான் சொன்னேன்னா வேணாலும் விட மாட்டாங்க. ஓகேங்களா? கரூர் கலைஞர் மீட்டிங் போனேன், கரூர் போனேன், அங்கே மாலை சால்வை, இங்கே வந்தால் இங்கே எங்கே போனாலும் நம்ம மரியாதை எங்கேயும் கிடைக்கிறதெல்லாம் எங்கேயும் கிடைக்குது. பிசினஸ் வராம வந்து எப்போ மாலை கிடைக்கும்? கல்யாணத்துலேயும் கிடைச்சிருக்கு 2 மாலை தொலை மாலை ஒன்று பெரிய மாலை போட்டுருப்பாங்க இல்லையா? தொலை மாலை மாற்றி போடுறதுக்கு ஒரு மாலை தொலை மாலை இல்லையா? அப்புறம் எப்போ கிடைக்கும்? படுக்க வச்சு போடுவாங்க. அது படுக்க வச்சு போடுறாங்களா போடணும் அது தெரியாது. ஓகேங்களா? ஆனால் இன்னைக்கு பாருங்களேன், வாரத்தில் 2 மாலை 3 மாலை நிற்க வச்சு போட்டுட்டே இருக்காங்க. கண்ணால பார்த்து வாய்ப்புகள் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன், இன்னைக்கு செல்வமணியோட இன்னைக்கு எவ்வளவு ஸ்டேஜ் இல்லை அப்படியே படிப்படி உயர்ந்துகிட்டே இருக்கேங்க. நான் வருஷத்துக்கு வருஷம் அப்படியே அச்சீவ் பண்ணிட்டே இருக்கிறோம். நினைச்சே பார்க்க முடியல. ஒரு காலத்துல நினைப்பேன், நான் 1 லட்ச ரூபா கார் வாங்க நினைச்சேன். நம்ம போய் 5 லட்ச ரூபா கார் தான் வாங்க முடியுமா அப்படின்னு நினைச்சேன். அதுவும் வாங்கியாச்சு. அப்ப 30 லட்ச ரூபா கார் யோசிச்சு அதெல்லாம் வாங்க, அதுவும் வாங்கியாச்சு. இப்ப 5வது கார் நான் புக் பண்ணியிருக்கிறேன். என்ன காரா இருக்கும்? BMW 4 மாசம் முடிச்சு 5 மாசம் இந்த மாசம் எண்ணில் கார் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்த தடவை வீட்டுக்கு இருக்கும்போது அதுதான் வருவேன். எதுல? அதுக்காக நான் கூட உழைப்பு போட்டிருப்பேன். சும்மா கிடைக்குமா? இன்னைக்கு வந்து 10 நிமிஷம் சொல்லிட்டு இந்த பிசினஸ் மட்டும் தாங்க. எந்த துறையா இருந்தாலும் வருமானம் அதிகம் வர ஹார்ட் ஒர்க்கு நிறைய பிரச்சனைகள் நிறைய இருக்கும். இங்க அப்படி இல்லை. நீங்க ரேங்க் வர உங்களுக்கு வேலை இருக்காது. வேலை இருக்காது. ஒரு 3 to 5 வருஷத்துக்கு பிசினஸ் கரெக்டா சிஸ்டமா பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்றேன் நான்? அங்கவே 10 நிமிஷம் பேசணும், இங்க வந்து 10 நிமிஷம் பேசினேன். ஓகேங்களா? கம்பெனி வாரம் 2,10,000 கொடுக்கறதுக்கு எனக்கு வேலையே கிடையாது. ஓகேவா? உங்களுக்கு வேணுமா? ஆரம்பத்துல உழைப்ப போடணும். பெரிய டீம் இருக்கு எனக்கு. ஓகேங்களா? சீலிங் வச்சுருவே என் டீம் 11 பேர்த்த சீலிங் வச்சுருவாங்க. என்டிசியவோ 9 பேருக்கு உருவாக்கி தானே உருவாகிருக்கு. ஓகேவா? என்னங்க கஷ்டம்? டீம் ஒர்க்கு தாங்க. நம்ம டீம்ல உங்களை விட திறமைசாலி வருவாங்க. நீங்க நினைப்பீங்க ஒரு 5,000 ரூபாய் கிடைச்சாக்கும் இந்த வாரம்னு. உங்க லெஃப்ட் ரைட் வந்து முடிவு பண்ணுவாங்க, இந்த வாரம் எனக்கு 10,000 சமையல் 2 பேரும் முடிவு வச்சு போட வருமா 20,000ங்க. இதெல்லாம் புரிஞ்சுட்டீங்கன்னா புதையலுங்க. புரிஞ்சுக்கல அப்படின்னா புதிராக தான் இருக்கும். புரிஞ்சுக்கிட்டா புதையல். ஓகேவா? பரவாயில்ல, புரியனாலும் பரவாயில்ல.
புரிஞ்ச லீடர்ஸோட நின்னுங்க. ஓகேங்களா? கண்டிப்பா உங்களுக்கு வருமானம் வரும். நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கா? பெருமை எதுக்குமா? நீ சொல்றேன், இவ்வளவு சம்பாதிச்சு சொல்றது எதுக்கு தெரியுமா? எனக்கு பெருமைக்காக நான் சொல்றீங்க. நான் சம்பாதிச்ச மாதிரி நீங்களும் சம்பாதிக்கணும். உங்களுக்கு ஒரு வெறி வரணும், வேகம் வரணும். செல்வமணியே சம்பாதிக்கும் போது நம்மே முடியாது. மேடம் காட்டுக்குள்ள விவசாயத்துக்குள்ள இருந்தவங்க இவங்க இவ்வளவு சம்பாதிக்கும் நம்மளால சம்பாதிக்க முடியாதா? உண்மைங்க. ஏன்னா பிசினஸ்ல வர்றதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய தாழ்வு மனப்பான்மை இருக்கும். என்ன தெரியுமா? ஐயோ நம்ம கருப்பா இருக்கிறோமே, வெளியுலகம் தெரியாது, ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது இருக்கு. கண்டிப்பா வெளியில போகும், கண்டிப்பா மனசுக்குள்ள இருக்கும். அது இல்லாம பயம், கூச்சம் எல்லாமே இருந்துச்சுங்க. இன்னைக்கு எப்படி இருக்கேன்? இன்னைக்கு எப்படி இருக்கேன்? எவ்வளவு இத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கு அழகு நான் தான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? நான் சாதிச்சிருக்கிறேங்க. சாதிக்கும் போது எல்லாமே பிக்சர் வந்துருங்க. வருமானம் வாரம் அக்கௌண்ட்டுக்கு வந்தா வருமா வராதா? அது வருமானம் வரணும்னா ஆரம்பத்தில் நம்ம லீடர்ஸோட என்ன சொல்றாங்களோ கேட்டு, நான் படிச்சிருக்கேன் எனக்கு எல்லாமே தெரியும் நினைச்சா கண்டிப்பா பிசினஸ் சாதிக்க முடியாது. லீடர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை கேளுங்க. ஓகேவா? வாய்ப்பு கொடுக்கலாமா? இன்னைக்கு அது மட்டும் இல்லாம நான் சொல்லாம அனுப்பிட லீடர்ஸ் ஏன் மேடம் இதெல்லாம் சொல்லாம வந்துட்டீங்க? நேற்று எங்கேயுமே சொல்லல ப்ரோக்ராம்ல வந்து கீழே வந்து மேடம் ஏன் மேடம் இவ்வளோ சொல்லாம விட்டு வரீங்க மேடம் இல்லையா? கண்டிப்பா நம்ம வந்து சார்ஜ் கண்டிப்பா உண்மையே சொல்லணும் இல்லையா? இந்த பிசினஸ்ல வந்து இன்னைக்கு 2வது வீடு என் பையனுக்காக அவனுக்கு கிஃப்டா கொடுக்கறதுக்காக இன்னைக்கு 3.25 கோடியில கோயம்புத்தூர்ல டிசம்பர் எப்படிதான் ஜனவரி மாதம் வீடு வேலை முடிச்சிடும். வீடு வேலையாகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மோல்டு போட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? இன்னைக்கு அந்த அளவுக்கு பிசினஸ் சாதிக்கிறேன் அப்படின்னு அதுக்கு ஒரே ஒரு காரணம் நம்ம மேனேஜ்மெண்ட் மட்டும் தாங்க. நம்ம மேனேஜ்மெண்ட்ல யாரும் 3 to 5 வருஷம் யாரெல்லாம் டிராவல் பண்ண ரெடியோ சத்தியமா செல்வமணி கிடைச்சது அதை விட உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்குங்க. கண்டிப்பா அத்தனையே வரும். ஓகேங்களா? திருப்பூர்ல பயங்கர உழைப்பாளி தான் நம்ம எல்லாமே. சும்மா யாருமே சோம்பேறி இருக்கிறோமா? சோம்பேறி எனக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஜாலியா சாப்பிட்டு போட்டு டிவி பார்த்துட்டு ஜாலியா படுத்திருப்பாங்க. ஓகேவா? நம்மளாம் யாரு? உழைப்பாளி. ஓகேங்களா? வாழ்க்கையில் எப்படியாவது சாதிக்கணும்னு சொல்லி வந்திருக்கோம். கண்டிப்பா சொல்றேன், கண்டிப்பா சாதிப்பீங்க. அத்தனை பேருமே சாதிக்க முடியுங்க. ஓகேங்களா? அற்புதமான துறைக்குள்ள தான் நீங்க வந்திருக்கீங்க. கடவுள் வந்து நேரடியாக வரமாட்டாருங்க. கடவுள் மூலியமா கடவுள் ரூபத்துல இப்ப யாரு கூட்டிட்டு வந்தாங்களோ, யாரு வாய்ப்பு கொடுத்தாங்களோ கடவுளா பாருங்க. சத்தியமா சொல்றேன், இந்த பிசினஸ் நேசிச்சு பண்ணுங்க, விருப்பப்பட்டு பண்ணுங்க, இஷ்டப்பட்டு பண்ணுங்க. ஓகேவா? கஷ்டப்பட்டு பண்ண ஜெயிக்க முடியாது. இஷ்டப்பட்டு பண்ணுங்க. கண்டிப்பா உங்க லைஃப்ல 2025 முடியும் போதே கண்டிப்பா நீங்க நல்ல ஒரு ரேங்க், நல்ல ஒரு வருமானத்தோட கண்டிப்பா வர முடியும். யாரும் வச்சிருக்க மாட்டோம். ஓகேங்களா? யாருக்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா நம்மகிட்ட இருக்காது. எங்கிட்ட உங்களுக்கு எப்படி தெரியும்? பணம் இருக்கலாம். ஏன்னா பணம் வச்சுட்டு யாருமே வரல. நம்ம ஒரு நல்ல விசேஷம் இன்னைக்கு போய் 6 மணிக்கு ஒரு நல்ல செலவு, சும செலவு பண்ணியே அவனை 1 லட்ச ரூபா பணம் வேணும். என்ன பண்ணுவோம்? எங்கேயோ போய் 10 ரூபா வாங்குவோம், வைக்காத வச்சு வாங்குவோம். ஏன்னா தன்மான பிரச்சனை பண்ணி ஆகணும். வாழ்க்கையில் அதை வச்சு பாருங்க. செலவுக்காக அந்த 10 பேர் வந்து நம்ம ஏதாவது நினைப்பாக்கிறதுக்காக நம்ம கடன் வாங்குறோம். வாழ்க்கையில சாதிக்கிறதுக்காக இதோட குழந்தையோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்காக ஒரு முறை கடன் வாங்கினா என்னங்க கெட்டு போச்சு? வாங்கலாமா? வாங்கிட்டு இந்த பிசினஸ் சின்சியரா பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க பணத்தை தேடி போக வேண்டாம். பணம் உங்களை தேடி வருங்க. பணம் சரி, ஊருக்கு போயிருந்தாலும் சரி, உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் டான்னு வேணா வந்துடும். என்ன கொடுக்கணும்? வெள்ளிக்கிழமை கட்ட அப்படின்னு நம்மளோட டீம்ல சேல்ஸ் கொடுத்துருந்தா கம்பெனி இன்கம் நிறைய கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ அடையும் கிடைச்சிது, வருமானம் கிடைச்சிது, இங்க ஆரோக்கியம் கிடைச்சிது. ஆரோக்கியம் வேணுமா? இங்க வந்து ஆரோக்கியம் ஃபர்ஸ்ட் ஆரோக்கியம் கிடைச்சிருங்க. ஃபர்ஸ்ட் ஆரோக்கியம். ப்ராடக்ட் வாங்க முடியாது ஜாயின் பண்றதுக்கு, அதை எடுத்துக்கும் போது ஆரோக்கியம் கிடைக்கும். 2வது வருமானம் கிடைக்கும். 3வது சந்தோஷம் கிடைக்கும். வீட்டுல ஃபேமிலி சந்தோஷம் கிடைக்கும். வருமானம் சந்தோஷம் இருக்காதா? எங்க வீட்டுல எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? நான் சொன்ன கண்ணு எனக்கும் நினைக்க மாட்டேன். சொன்னா ஐயோ கண்ணு போட்டு அது சொல்ல நம்ம பிசினஸ்ல எதுவுமே படாதுங்க. ஓகே எதுவுமே படாது நான் சொல்லுவேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். லைஃபே பயங்கர சந்தோஷமா இருக்கேன். என்ன காரணம்? பணம்.
ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு லைஃப் இன்னைக்கு கிடைச்சதுக்கு உண்மையிலேயே சொல்கிறேன். நான் கடவுளால் ஆசீர்வாதம் பெற்றவங்களுக்கு மட்டும் கிடைக்கும் நான் சொன்னேன். கண்டிப்பாக உங்களுக்கு அத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கிற இடத்துக்கு வந்திருக்கீங்க. நல்ல வாய்ப்பு கிடைச்சாச்சு. கரெக்டான முறையில் பயன்படுத்துங்க. நீ புதுசாக வந்தவங்க பணம் தயவு செய்து பார்க்காதீங்க. ஒரு முறை கடனை வாங்கி உள்ள வாங்க. கண்டிப்பாக உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு இருக்கிற அத்தனை லீடர்ஸுமே உங்க கூட நாங்கள் ரெடியாக கூட நிற்கிறோங்க. ஓகேங்களா? சம்பாதிக்க வந்துருக்கீங்க. இந்த இடத்துல முடிவு பண்ணுங்க. என்ன ஐடியா கொடுக்க வெளியில் 1000 பேர் இருப்பாங்க. யாரும் 1000 ரூபாய் தர மாட்டாங்க. ஓகேங்களா? இங்கே வந்து லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங்கில் உங்கள் லீடர் கண்டிப்பாக உங்களை கோடீஸ்வரத்தை அவங்க ஆக்க போகிறாங்க. அந்த இடத்துல நீங்களே ஒருத்தர் வச்சு கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஓகேவா? நீ புதுசாக வந்து பயன்படுத்தலை அப்படின்னா அவங்க பிஸ்னஸ் பண்ணால் விட்டுருவாங்களா? என்ன பண்ணுவாங்க? இந்த செல்லுபடி பிஸ்னஸ் வரல. எங்கள் வீட்டில் என்ன ஒன்று வருது? இந்த செல்லுபடியில செல்வ செல்லாத்தாலும் குப்பாத்தாலும் யாராவது கிடைப்பாங்களா அவருக்கு? இல்லையா? எனக்கு லாஸா இல்லையா? இந்த வாய்ப்பு கெட்டியா பிடிச்சனால நான் ஜெயிச்சிருக்கேன். ஓகேவா? அந்த மாதிரி இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, வாய்ப்படுங்க. கண்டிப்பா நல்ல ஒரு லைஃப் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து காலகட்டத்தின் பிஸ்னஸ். நீ வரப்போற காலகட்டத்தில் இனிமேல் டைரக்ஷன் பெரிய அளவுக்கு வரப்போகுது. என்னங்க பெரிய அளவுக்கு வரப்போகுது. நீ படிச்சு முடிச்சுட்டு அத்தனை பேர் நான் பிஸ்னஸ் தேடி வரப்போறாங்க. ஓகேங்களா? தேடி அத்தனை பேர் வரப்போறாங்க. இன்னைக்கு ரிஸ்க் எடுத்து ஒரு டீம் உருவாக்குங்க. கண்டிப்பா 2025 முடியும் போது இன்னைக்கு 7வது மாசம். ஓகேங்களா? எத்தனை மாதம் இருக்குது? 5 மாதம் இருக்குது. இந்த மாதம் 5 மாதம் இருக்குது. 5 மாதம் நல்லா ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கூட நல்ல ரேங்க் வர முடியும். நீ புதுசாக வந்தவங்க நல்ல ரேங்க் வர முடியும். உங்களோட வருமானம் குறைஞ்சபட்சம் மாதம் 50,000 ரூபாய் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். வெளியில் ஒர்க் பண்ணிங்கன்னா மாதம் 50,000 சம்பாதிக்கிறாங்க. ஓகேங்களா? முடிவு பண்ணுங்க. இது என்னோட பிஸ்னஸ் அப்படின்னு நினைங்க. கண்டிப்பாக லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு நம்மளோட கடவுளை வேணுங்க. நம்ம கடவுளை தெரியுமா? இதுதாங்க கோயிலே. இதுதாங்க இந்த கோயிலுக்கு வாரம் வந்து பாருங்களேன். கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் கிடைக்குது. கோயில் நல்லா அப்படித்தான் நினைப்பேன். கோயில் லீடர் சாமி உண்மையா இல்லையா? வாய்ப்பு கொடுத்தவங்க சாமி கடவுளுங்க. இது கோயில். ஓகேங்களா? அந்த மாதிரி நினைச்சு ரெகுலர் வாரம் அட்டன் பண்ணி பாருங்க. உங்களோட லைஃப்ல மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன்.